Hi everybody, welcome to Mom's Exclusive most requested video Best Baby Powder 2025. ஒரு 20 baby powdersல இருந்து பெஸ்ட் எதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் பேபி சோப் அண்ட் பெஸ்ட் பேபி லோஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். பார்க்கலன்னா கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைங்களுக்கு பவுடருக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலாம், பவுடரை எப்படி கரெக்டா அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வீடியோல இருக்கு. ஸோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. 3 கேட்டகரி 3 கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுல வந்து டால்க் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு. ஸோ நாட் டு பி யூஸ். கேட்டகரி 2 அதுல வந்து டால்க் கிடையாது, டால்க் ஃப்ரீ பவுடர்ஸ் தான். ஆனா வந்து ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்டு ரெண்டுமே சேஃபான கெமிக்கல்ஸ். அந்த பவுடர்ஸ் எல்லாம் கேட்டகரி 2ல வருது. அண்ட் கேட்டகரி 1 பாத்தீங்கன்னா தி பெஸ்ட், அதுல எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. இப்போ இந்த 20 பவுடர்ஸும் எந்த கேட்டகரியில வருதுன்னு பார்க்கலாம். மிமி பேபி பவுடர் இதுல டால்க் இருக்கு அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு. அதனால கேட்டகரி 3 டு பி அவாய்டட். பேபி ஹக் பேபி பவுடர் இது ஒரு டால்க் ஃப்ரீ பவுடர், ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்டு யூஸ் ஆயிருக்கு. அதனால கேட்டகரி 2ல வைக்கிறோம். சிக்கு பேபி பவுடர் இதுல பாத்தீங்கன்னா டால்க் இருக்கு அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, கேட்டகரி 3. மைலோ பேபி பவுடர் சேஃப் கெமிக்கல்ஸ், அதாவது ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்டு இருக்கு, கேட்டகரி 2. லிட்டில்ஸ் பேபி பவுடர் இதுல டால்க் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ், கேட்டகரி 3. மதர்ஸ் பர்ஷோட அன்சென்டட் பேபி பவுடர் இதுலயும் வந்து ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்டு யூஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம கேட்டகரி 1ல வைக்க போறது இல்ல, கேட்டகரி 2ல தான் வைக்கிறோம். ஏன்னா கேட்டகரி 1ல வர பவுடர்ஸ் எல்லாமே என்டையரா கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ இந்த பிராண்ட் வந்து கேட்டகரி 2ல வருது. நெக்ஸ்ட் பிராண்ட பாக்குறதுக்கு முன்னாடி பவுடர்ஸ் யூஸ் பண்றதுனால என்னென்ன டேஞ்சர்ஸ் அப்படின்னு குயிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பவுடரை போடும்போது அவங்க வந்து இன்ஹேல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட்டும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலா வரக்கூடிய ஸ்வெட்டை பவுடர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அதனால ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்த சாஃப்ட் சென்ஸ் பேபி பவுடர் இது வந்து டால்க் இருக்கக்கூடிய பவுடர், பிளஸ் இதுல ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு, கேட்டகரி 3. நாட் ஹேபிட்டோட பேபி பவுடர் இது பாத்தீங்கன்னா கேட்டகரி 1ல வருது. ஏன்னா இது வந்து டால்க் ஃப்ரீ பவுடர், பிளஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜிங்க் ஆக்சைடோ இல்ல சோடியம் பென்சாய்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கெமிக்கல்ஸ் என்டையரா இல்லாம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு, கேட்டகரி 1. நெக்ஸ்ட் பாராசூட் அட்வான்ஸ் பேபி பவுடர் இதுல வந்து டால்க் இருக்கு பிளஸ் ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு, கேட்டகரி 3. ஹிமாலயா பேபி பவுடர் இதுவும் வந்து டால்க் ஃப்ரீ பவுடர் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ்ல கிளாரிட்டி இல்லாததுனால கேட்டகரி 2ல வைக்கிறோம். பிஜியனோட பேபி பவுடர் இதுல பாத்தீங்கன்னா டால்க் இருக்கு அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, சோ கேட்டகரி 3. பவுடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஜென்ரலா நம்ம ஆட்ஸ்ல எல்லாம் பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பார்த்திருக்கோம். ஆனா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் நீங்க ஒருவேளை பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி திருப்பி இன்கிரீடியன்ஸ் கீழே ஒரு காஷன் போட்டிருப்பாங்க, அதை பாருங்க. அவாய்ட் கான்டாக்ட் வித் ஐஸ், நோஸ் அண்ட் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு பவுடர் போடுறதா இருந்தா உங்க கையிலயோ இல்ல ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப்லயோ போட்டுட்டு கையை வந்து ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தை மேல வந்து போட்டு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க அதை வந்து இன்ஹேல் பண்ணாம பாத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த பவுடரை குழந்தைங்களுக்கு போடணுமா, உங்க இஷ்டம். நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் செபாமெட்டோட பேபி பவுடர் இதுல பாத்தீங்கன்னா டால்க் இருக்கு அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, ஸோ கேட்டகரி 3. பேபி சக்ராவோட பேபி பவுடர் இதுல வந்து ஜிங்க் ஆக்சைடு யூஸ் ஆயிருக்கு. சேஃப் கெமிக்கலா இருந்தாலும் நம்ம வந்து கேட்டகரி 2ல தான் வைக்கிறோம். நெக்ஸ்ட் டாபர் பிராண்டோட பேபி பவுடர் இதுலயும் வந்து ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்டு யூஸ் ஆயிருக்கு, கேட்டகரி 2. தி மாம்ஸ்கோ பேபி பவுடர் இதுல வந்து ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்டு இல்ல, ஆனா வந்து ட்ரை கால்சியம் பாஸ்பேட் இருக்கு. அதனால இது நம்ம கேட்டகரி 2ல வைக்கிறோம். எர்த்தி சாப்போட பேபி பவுடர் இது பாத்தீங்கன்னா என்டையரா கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் கம்ப்ளீட்டா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் ஆயிருக்கு. அதனால கேட்டகரி 1. பேபி ஃபாரஸ்டோட பேபி பவுடர் இதுலயும் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நேச்சுரலா இருக்கு. பட் ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரை கால்சியம் பாஸ்பேட் தி மாம்ஸ்கோ பேபி பவுடர்ல சொன்ன மாதிரி இருக்கு. சோ அதனால இதையும் நம்ம வந்து கேட்டகரி 2ல தான் வைக்கிறோம். ரூட் அண்ட் சாயிலோட பேபி பவுடர் இது பாத்தீங்கன்னா என்டையரா கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ஆல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் ஆயிருக்கு, கேட்டகரி 1. மமா எர்த் பேபி பவுடர்
இதுவும் வந்து சேஃப் கெமிக்கல்ஸ் ஆன ஜிங்க் ஆக்சைடு அண்ட் சோடியம் பென்சாய்ட் இருக்கு கேட்டகரி 2. மாத்தே பிராண்டோட பேபி பவுடர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா என்டையரா வந்து நேச்சுரலான இன்கிரீடியன்ட் தான் யூஸ் ஆயிருக்கு, அதனால கேட்டகரி 1. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், பவுடருக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு எதுக்காக நீங்க பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. ஒருவேளை அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்ல வாசனைக்காக நீங்க வந்து அவங்க மேல பவுடர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு ரோஸோ இல்ல ஒரு ஜாஸ்மினோ அவங்களுக்கு வந்து வச்சு விட்டீங்கன்னா நேச்சுரலா அவங்க மேல ஒரு நல்ல வாசனை இருக்க போகுது. அதுக்காக இந்த கெமிக்கல் கலந்த ஒண்ணை வந்து போடணுமா அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வேளை டைப்பர் ரேஷ்காக அவங்களுக்கு வந்து பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க வந்து டைப்பர் ரேஷ் கிரீம் யூஸ் பண்ணுங்க, அது இன்னுமே வந்து எஃபெக்டிவா இருக்கும். இப்போ அடுத்த விஷயம், ஒரு வேளை ஸ்வெட் ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்க போடுறீங்கன்னா அந்த நேச்சுரலான ஆக வேண்டிய அந்த ஸ்வெட்டை பவுடர் போட்டு நீங்க வந்து ஸ்கின்னை வந்து அதோட ப்ராசஸே வந்து ஏன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ பவுடர் எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இப்போ இந்த 20 பவுடர்ஸும் என்னென்ன கேட்டகரிஸ்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க. கேட்டகரி 3ல வர பவுடர்ஸ் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டா அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அதுல டால்கும் இருக்கு, ஃப்ராக்ரன்ஸும் இருக்கு. கேட்டகரி 2 வந்து சேஃப் கெமிக்கல், ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் ஃப்ரீ ஆப்ஷன் தான் வேணும் அப்படின்னா வந்து நான் கேட்டகரி 1 அப்படின்னு சில பவுடர் சொல்லியிருந்தேன், அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதை தவிர, அதாவது நான் சொன்ன பிராண்ட்ஸ் தவிர நீங்க வேற ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸை பாருங்க. இன்கிரீடியன்ஸ்ல வந்து டால்க் இல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்தா அவாய்ட் பண்ணிடுங்க. பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ன்ஸ்டார்ச் இருக்கும், ஆரோ ரூட் பவுடர் இருக்கும், அதை தவிர வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதை விட பெஸ்டா என்ன நீங்க பண்ண முடியும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு பவுடரே யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட சின்சியரான அட்வைஸ். இல்ல நான் பவுடர் யூஸ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அந்த கேட்டகரி 1 இல்லைன்னா கேட்டகரி 2 நீங்க வந்து எது வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் பேபி ஷாம்பூ டைப்பர் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி மாமிஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை.